அனைவருக்கும் வணக்கம். மீனராசி அன்பர்கள் 19/4/2026 முதல் 25/4/2026 வரை சித்திரை மாதம் 6ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரை மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான காலம். 7.5 சனி காலம். செவ்வாய் அமர்ந்த ராசி, அதிலே புதன் நீசம் பெற்றிருக்கிறார். என்ன செய்வது? கிரக பலம் ஏற்ற இறக்கத்தோட இருக்குது. இருப்பினும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சத்தோட இருக்கிறார். அது சுக்கிரனோட இணைந்து நன்மை செய்வாரா? 6ஆம் அதிபதி ஆச்சு. சுக்கிரன் 3க்கும் 8ஆம் அதிபதி ஆச்சு. நம்மளுக்கு என்னத்தான் செய்ய போறாங்க? அது பாவ கிரகமாக இருந்தால் 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அருகாமையில் இருப்பதால் தனத்தை கொடுப்பாங்க, நன்மதிப்பு உருவாகும். ஆகவே இந்த காலத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில அடங்கி சனியோட சேர்ந்து ஜென்ம சனியாக இருப்பதால் மௌனமாக இருப்பதே சிறந்தது. எந்த பேச்சுக்கும் நீங்க ஆட்படாமல், என்னுடைய செயல் நான் கரெக்டா இருக்கிறேன், யாருடைய பேச்சுக்கு நம்ம போகாமல் இருந்தாலே போதுமானதுங்கிறது மனப்பக்கம் உங்களுக்கு வந்துடும். போதுமாடா அப்பா, இதுவரை பட்ட அவமானம், இனிமே யார் பேச்சுக்கும் போறதில்ல, யாருக்கும் நான் அட்வைஸ் பண்ண போறது இல்லைங்கிறது வந்துடுவீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அட்வைஸ் பண்றது, பேசி அவர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சால்வ் பண்றது, தீர்த்து வைக்கிறது, அத்தனையும் உங்கள்கிட்ட இருந்தக்கூடிய தன்மை நன்மதிப்பு கெட 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 இப்பொழுது ஒதுங்கி நிற்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்திருக்கும். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம், உங்க ராசியில அடங்கிய ராசி, உங்க ராசியில அடங்கிய கிரகம் சனி பகவான், செவ்வாய், புதன். அவை 7ஆம் அதிபதி நீசம். மனைவி கிட்ட சற்று பொறுமையாக இருக்கணும். நீங்க பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட சற்று பொறுமையாக இருக்கணும். எந்த விதமான வாக்குவாதம் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது. அது பேர் குறிப்பறிந்து செயலாற்றுதல் பேர். நம்ம வீட்டுக்கு வந்தா முக பாவனை வைத்து கண்டுபிடிக்கணும் மனைவி எந்த ரூபத்துல இருக்கிறான். அதே போல் ஒரு மனைவி கணவனை பார்த்த உடனே அவர் எந்த சொரூபத்தோட நிற்கிறார், அன்போட பேசுவாரா, கோபமா நடந்துக்குவாராங்கிறதெல்லாம் பார்த்து அதன் தகுந்தபடி நடந்து கொண்டாலே இந்த புத பகவான் பலம் பெறும். புதன்கிழமை புதனுடைய அமைப்பு, சுக்கிரனுடைய அமைப்பு, குரு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல. ஆகவே குரு பகவானுடைய வழிபாடு சிறந்தது. மகான்களுடைய வழிபாடு, திருச்செந்தூர் நாதனை போய் வழிபாடு செய்து வாருங்க. கடலூர் செந்தில் நாதன், அந்த செந்தில் நாதனை போய் வழிபாடு செய்யுங்க. அது மாதிரி கடல் சார்ந்த ஆலயம் எதுவாக இருந்தாலும் வழிபாடு செய்வதே சிறந்தது. இந்த சனி பகவான் 7.5 சனியினால் சனி பிரீத்தி செய்து வரணும். அதுவும் சூரியன் சரியான முறையில் இயங்கவில்லை, உஷ்ணத்தோடு செயல்படக்கும் போது ஒரு பயமும் ஒரு தன்னடைப்பு கொடுத்து கொண்டே இருக்கும். சரீரம் சற்று ஏற்ற இறக்கத்தோட இயங்கும். நேற்று இருந்த ஆரோக்கியம் இன்னைக்கு இல்லையேங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். அத்தனை நீங்க சரி செய்து கொள்ளணும். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் நீங்க பலப்படுத்தி கொண்டாலே இந்த காலத்தில் எத்தகைய கிரக கோளாறாக இருந்தாலும் அது சரி செய்து கொள்ளலாம். அப்ப தன்னைத்தானே உணர்ந்து செயலாற்றுதல். அப்ப நீங்க ஒரு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களா, உத்திரட்டாதி நட்சத்திரம், உங்க இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி அந்த இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு தவறாம செய்து வரணும். மனதில் ஒரு பயம் கலக்கம்லாம் இருந்தால் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து வர்றது சிறந்தது. நீங்க ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ரேவதி நட்சத்திரத்துல போய் பெருமாளை சேவிப்பது சிறந்தது. பெருமாள் ஆலயம் போய் மறிக்குழந்து சாத்தி, துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது உங்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பலம் கொடுக்கும். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் போய் வழிபாடு செய்யும். நீங்க ஒரு ரேவதி நட்சத்திரக்காரர்களா இருந்தா விநாயகர் பெருமானை, அஸ்வினி நட்சத்திரம் அன்றைக்கு விநாயகர் பெருமானையும்
அம்பிகை வழிபாடு சிறந்தது, முருகப்பெருமாள் வழிபாடு சிறந்தது. ஆகவே நீங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரம் சென்று வழிபாடு செய்யும் போது தனப்பிராப்தம் அதிகரிக்கும். ஆஞ்சநேயரும் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆகவே சரஸ்வதி கடாசம் உங்களுக்கு தானாவே வந்து அமையும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம் வழிபாடு செய்யும்போது சரஸ்வதி கடாசம் இயற்கையே அமையும். அது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியே சரஸ்வதி தேவி. ஆகவே சரஸ்வதி கடாசம் பெற்று நன்மதிப்போட நல்ல புத்தி வேலை செய்யும், நல்லா படிப்பாங்க. அதனாலதான் ரேவதி நட்சத்திரம்னா என்ன சொல்லுவாங்க, அடுத்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு அடுத்த நட்சத்திரம் வழிபாடு செய்யும்போது நல்ல உயர்வான பதவி கிடைக்குது, அவங்களுக்கு நல்ல போர்ஷன் கிடைக்குது, நல்ல ஒரு பொசிஷனோட செயல்படக்கூடிய தன்மை உருவாகுது. அப்போ உயர்வான பதவி, உயர்வான அந்தஸ்து, உயர்வான செல்வம் நம்ம பெற வேண்டும் என்றால் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திர வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு கைமேல் பலன் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா.